ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சில்லி பவுடர் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், ஆனியனும் பூண்டும், தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி. இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், புளி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் உளிச்சு வச்சுக்கிட்டேன். ஆனியன் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் பண்ணிக்கலாங்க. இப்போது 5 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். மற்ற வச்சு கடையவே தேவையில்லை, அந்தளவுக்கு வெந்திருக்கு. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பருப்பு ரசம் மாதிரி இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தாளிக்கலாம், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. சுவையான பருப்பு ரசம் ரெடி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.